மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் வருகையை ஒட்டி ட்ரோன் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை. மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை. வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு துரை வைகோ குற்றச்சாட்டு. திமுக, அதிமுக, பாஜக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். வட சென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது திமுக, அதிமுகவினரிடையே வாக்குவாதம். இரட்டை இலை சின்னம் கொடி விவகாரத்தில் ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். ஓபிஎஸ் மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பம்பரம் சின்னம் கோரி வைகோ தாக்கல் செய்த அவசர முறையீடு மனு நாளை விசாரணை. சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ஒப்புதல். விரிவான செய்திகள். மக்களவை தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மார்ச் 22ஆம் தேதி முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். முன்னதாக திருச்சி மற்றும் பெரம்பலூரில் மார்ச் 22ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர் 23ஆம் தேதி தஞ்சை மற்றும் நாகையில் பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நெல்லை, கன்னியாகுமரி தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். இந்த 2 தொகுதிகளும் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்குநேரி சுங்கச்சாவடி அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள திறந்த வெளி மேடையில் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். முதலமைச்சர் வருகையை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் ட்ரோன் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்கவிட நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை என திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கு வருகிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. இந்த நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துரை வைகோ மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரதீப் குமாரிடம் மனு தாக்கல் செய்தார். அப்போது திருச்சி மாநகராட்சி மேயர் மு. அன்பழகன், திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், திருச்சி கிழக்கு திமுக செயலாளர் மு. மதிவாணன் மற்றும் பலர் உடன் இருந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கி உள்ளதாகவும், ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை என குற்றம் சாட்டினார். மேலும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போல தேர்தல் ஆணையமும் பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் இருப்பதாக தெரிவித்தார். எலெக்ஷன் கமிஷன் சேர்த்துக்கலாம், எல்லாமே ஒன்றிய பாஜக அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன் எங்களை விட்டுருங்க, நீங்க நாம் தமிழர் இருக்கிறாங்க, நியாயப்படி அவங்களுக்கு உண்டான சின்னத்தை அவங்க கொடுத்துருக்கணும். அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலைன்னு நான் சொல்லுவேன். நாம் தமிழர் மாதிரி எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு எங்களுக்கு முறையான ஒரு இது கொடுக்கல. நாங்கள் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் இது வழக்க போட்டு 2 வாரத்துக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் இறுதி நாள். இது வரைக்கும் எங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த இது வரல. பட் இருந்தாலும் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். திமுக வேட்பாளரை ஆதரித்து காஞ்சிபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக இளைஞர் அணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். விருதுநகர் காரியாபட்டியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அருப்புக்கோட்டை, மதுரை, திருமங்கலம், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி ஆகிய ஊர்களுக்கு சென்று திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் காஞ்சிபுரம் திமுக வேட்பாளரை ஆதரித்து காஞ்சிபுரம் பெரியார் தூண் காந்தி சாலையில் திறந்த வேனில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதிக்குட்பட்ட செய்யாறு, வந்தவாசி, சேத்துப்பட்டு ஆகிய ஊர்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து நாளை அவர் திருவண்ணாமலை வேலூரிலும் 27ஆம் தேதி அரக்கோணம் பெரும்புதூரிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இதுதான் அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, நேத்து உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்லை எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்டை மாத்துங்க அப்படின்னாரு. அந்த போட்டோ காட்டுங்க. நானாவது கல்லை காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்லை காட்டினேன்.
இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு. அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை விதிக்கப்பட்டது தொடர்பாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி அதிமுக கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு கடந்த 18ஆம் தேதி நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் முழுமையாக அங்கீகாரம் செய்யவில்லை என்றும் இருவிதமான கட்சி விதிகளை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மேல்முறையீட்டு மனுவில் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஆர் சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதித்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த மேல்முறையீட்டு வழக்கை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் இரட்டை எல்லை சின்னத்தை தரக்கோரி தேர்தல் ஆணையத்தை ஓபிஎஸ் அணுக எந்த தடையும் இல்லை எனவும் தெரிவித்தனர். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த அவசர முறையீடு மனு நாளை விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வழக்கு தொடர்ந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 5.98% வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறி மதிமுக கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. அதன்பின் கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு மதிமுக மனு அனுப்பியது. பம்பரம் சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் மக்களவை தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்பதாலும் தங்கள் மனுவை பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வைகோ தனது மனுவில் கோரிக்கை விடுத்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்ச் 1ஆம் தேதி நீதிபதிகள் எஸ். சுந்தர், ஜி. அருள்முருகன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மதிமுக அளித்த மனுவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் அவசர முறையீடு மனு செய்யப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 3 நாட்களே உள்ளது. இன்னும் தங்களது கோரிக்கையை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என அவசர முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர முறையீட்டு மனுவை நாளை விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய 27ஆம் தேதி கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உடனிருந்தார். வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மற்றும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஒரே நேரத்தில் வருகை தந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அமைச்சர் சேகர் பாபு மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தென் சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன், அதிமுக சார்பில் ஜெயவர்தனன் ஆகியோர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அப்போது தமிழச்சி தங்கபாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் கட்டி அணைத்து பரஸ்பரம் வாழ்த்து கூறிக்கொண்டனர். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஓபிஎஸ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தருமபுரி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ. மணி, பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, அதிமுக வேட்பாளர் அசோகன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்
தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். விளவங்கோடு இடைத்தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரசுக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரியும் ஒதுக்கப்பட்டது. முதல் கட்டமாக கடந்த சனிக்கிழமை புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர் வெளியிடப்பட்டது. திருநெல்வேலி, மயிலாடுதுறை மக்களவை தொகுதி மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பத் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, தமிழகத்தில் 40 மட்டுமின்றி இந்தியா முழுவதும் 400 தொகுதிகளை கைப்பற்றும் நிலையில் இந்தியா கூட்டணி உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக என்ற கட்சி இருக்கிறதா என்பது சந்தேகமாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், திமுக தனி பலம் கொண்ட கட்சியாக தமிழகத்தில் உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக 6 அணிகளாக செயல்பட்டு வருவதாக விமர்சித்த அவர், திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லா இடங்களிலும் டெபாசிட்டை இழப்பார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 12,616 பள்ளிகளை சேர்ந்த 9.38 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். இதில் தனி தேர்வர்கள் 28,000 பேரும் 235 சிறை கைதிகளும் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வு மையங்களில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களை பிடிக்க 4,591 பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை 10ஆம் வகுப்பு எழுத உள்ள மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பொதுத் தேர்வில் நம்பிக்கையோடு எழுதி வெற்றி பெறுங்கள் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே 1 மாத குழந்தையை கொலை செய்து நாடகமாடிய தாயை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் விஜயநல்லூர் பகுதியில் வசித்து வரும் ரமேஷ் சத்யா தம்பதிக்கு 1 மாதத்திற்கு முன் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. நேற்று குழந்தையை காணவில்லை என அலறி துடித்துள்ளார். பின் உறவினர்கள் குழந்தையை தேடிய போது அருகில் உள்ள கிணற்றில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் சத்யா குழந்தையை கிணற்றில் வீசிய சிசிடிவி காட்சி கிடைத்துள்ளது. இதுகுறித்து சத்யாவிடம் விசாரணை மேற்கொண்டதில் குழந்தை குறை மாதத்தில் பிறந்ததால் கிணற்றில் வீசி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து சத்யாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகனுக்கு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குறிஞ்சி ஆண்டவர் கோவில் முருகனுக்கு காவடி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாயுடுபுரம் விநாயகர் கோவில் பகுதியில் இருந்து ஊர்வலமாக அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல், பாம்பாபுரம், அண்ணா நகர் டிப்போ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக காவடி எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து குறிஞ்சிமலை முருகனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வான வேடிக்கைகள் மற்றும் கடவுள்களின் உருவங்களில் நடனம் உள்ளிட்டவை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த காவடி நிகழ்ச்சியை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மதுரை அவனியாபுரத்தில் மகா காளியம்மன் திருக்கோவிலில் 74ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் விழா நடைபெற்றது. மகா காளியம்மன் பங்குனி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குடம் மற்றும் பறவை காவடி, அழகு காவடி, தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் மகா காளியம்மன் திருக்கோவில் மறவர் சங்க தலைவர் பாலச்சந்திரன், துணைத் தலைவர் வேல்முருகன் மற்றும் பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அக்னி சட்டி, நாளை அன்னதான விழா, நாளை மறுநாள் முளைப்பாரி திருவிழா, அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம், வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி மாபெரும் குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். இன்று வெகு சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியில வெகு சிறப்பாக பறவை காவடி, பால் காவடி, பால் கரகம், துணைக்கரகம் மற்றும் வேல் குத்துதல் நிகழ்ச்சி சுமார் 30 அடி நீளத்திற்கு மேல நமது வேல் குத்துறவங்க சுமார் 100 பேருக்கு மேல நடந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நமது ஸ்ரீ மகாகாளியம்மன் அம்மனின் திருவருள் நமது சமூக மக்களுக்கும் நமது பொதுமக்களுக்கும் இனிதே அருள் பெற அன்புடன் நன்றியுடன் தெரிவித்துள்ளேன். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் பட்டு வஸ்திரங்கள், பூக்கள், பழங்கள், மூலிகைகளை யாகத்தில் இட்டு மேள தாளங்கள் முழங்க சுவாமி திருக்கல்யாணம் நடந்தது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ராமதாசு என்பவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது தமிழ்நாட்டில் மட்டுமே 10 ரூபாய் நாணயம் வழங்கப்படுவதாகவும் புதுச்சேரியில் 10 ரூபாய் நாணயம் செல்லாது என்று வியாபாரிகள் வாங்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுயேட்சை வேட்பாளர் ராமதாசு வேட்புமனு டெபாசிட் தொகையை 12,500 ரூபாய் முழுவதும் 10 ரூபாய் நாணயங்களை கொடுத்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதாவது இந்த கடையில் முதல் காயின் வேணான்றது, பஸ்ஸில் கொடுத்தாலும் கடைக்கு வேணான்றது. இப்போ இந்த காயின் வந்து நம்ம சேர்த்துக்கணும். கவர்மெண்ட்டை ஒப்படைக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் பாராளுமன்ற தேர்தலில் மாவட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் வாக்களிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கி ஆசிரியர் நகர் வரை சென்று முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முடிவடைந்தது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். திருப்பூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் AP முருகானந்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 5 பெயர்கள் மட்டுமே காவல்துறையினர் அனுமதித்த நிலையில் பாஜக ஆதரவாளர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவலர்கள் பாஜகவினரை தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜகவின் வேட்பாளர் AP முருகானந்தம் பனியனுடன் மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து சென்றார். புதுக்கோட்டை திருமயம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புள்ளிமான் ஒன்று வாகனத்தில் அடிபட்டு சாலையோரம் இருந்த பள்ளத்தில் விழுந்து கிடந்தது. இதனை பார்த்த அப்பகுதியினர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பெயரில் விரைந்து வந்து கால் உடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த புள்ளிமானை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை ஜெருசலம் பொறியியல் கல்லூரியின் 29ஆம் ஆண்டு விளையாட்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரும் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் விளையாட்டு வீரர் லட்சுமிபதி பாலாஜி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தலைவர் மாலா, செயலாளர் திரு மணிகண்டன், அறக்கட்டளை உறுப்பினர் செல்வி ரக்ஷனா, முதல்வர் முனைவர் S ரமேஷ், பல்வேறு துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை அடையாறில் உள்ள பட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 23ஆம் ஆண்டு விழா மற்றும் இறுதியாண்டில் பயிலும் மாணவர்களுக்கான பிரிவு உபச்சார விழா கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கல்லூரியின் இயக்குநரும் செயலாளருமான அருட் சகோதரர் முனைவர் ஸ்டானிஸ்லாஸ் வரவேற்புரையுடன் தொடங்கிய ஆண்டு விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதா தாஸ் அவர்கள் கடந்த கல்வியாண்டில் கல்லூரியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள், கல்லூரி பெற்ற விருதுகள் மற்றும் துறைகள் முன்னெடுத்த செயல்பாடுகளை ஆண்டறிக்கையாக வழங்கினார். மக்களவை தேர்தல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜெகடே ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் ஏதுவாக வந்து செல்ல அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள். ஏனென்றால் நம்ம ஒரு சொசைட்டியில் வந்து when we talk of equality எல்லாம் பண்ணும்போது ஒரு வாக்களிப்பது நம்மளோட உரிமை, கடமை அப்படின்னு எல்லாம் சொல்லும்பொழுது அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடும் ஒரு தேர்தல் ஆணையம் நமக்கு பண்ண அறிவுறுத்தும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கென ஏற்கனவே நமக்கு 21 வகையான மாற்றுத்திறனுக்கு தகுந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட இன்றைக்கி மிக பெருந்திரளாக கண்டு வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே மேடமோடையும், டெப்டி கமிஷனர் எஜுகேஷன் சரண்யா ஆரி மேடமோட கூடயும், அதே மாதிரி என்னோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மத்திய சென்னை திரு பிரவீன் IAS கூட இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 200 மீட்டர் வரைக்கும் அவங்களோட சேர்ந்து இது பண்ணோம்.
இஸ்ரோ அமைப்பின் சென்னை மண்டல 35ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்தியன் சொசைட்டி ஆஃப் ரீதிங்க் ரெஃப்ரிஜரேட்டர் ஏர் கண்டிஷனர் எனும் ஏர் கண்டிஷனர் ரெஃப்ரிஜரேட்டர் நிறுவனங்களில் பணிபுரியும் இன்ஜினியர்கள் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பின் நிர்வாகிகளுக்கான தேர்தலில் தேர்வானவர்கள் மற்றும் 35ஆம் ஆண்டு பதவியேற்பு நிகழ்ச்சியில் தலைவராக அசோக்குமார் சுப்பிரமணியன், செயலாளராக நாகராஜன், துணைத் தலைவராக தியாகராஜன், பொருளாளராக இளமுருகன் ஆகியோருடன் 64 செயற்குழு உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். நான் 35வது பிரசிடென்ட்டா சென்னை சாப்டர்ல பதவி ஏற்றிருக்கேன். இஸ்ரோன்றது பார்த்தோன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேட்டிங் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர்ஸ். இந்த அமைப்பானது டெல்லியில 1981 நிறுவப்பட்டது. அரியலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தனது வேட்புமனுவை சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி ஸ்வர்ணாவிடம் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விஜயன் தனது வேட்புமனுவினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதியிடம் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளராக என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்தால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பணியை ஓரம் வைத்துவிட்டு மக்களுக்காக முழுநேர பணியில் ஈடுபடுவேன் என பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு உரையாற்றினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6205 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 49,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடருக்கான முழு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2வது கட்ட போட்டிகள் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் மே 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. 2வது கட்டத்தின் முதல் போட்டியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலேயே நடைபெற உள்ளது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. லீக் போட்டிகள் மே 19ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளன. பிளே ஆஃப் சுற்றில் குவாலிஃபயர் மே 21ஆம் தேதியும் எலிமினேட்டர் 22ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. குவாலிஃபயர் 2 மே 24ஆம் தேதியும் இறுதிப் போட்டி மே 26ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. மேலும் குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் போட்டிகள் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்திலும், குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலும் நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெல்லையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் வருகையை ஒட்டி ட்ரோன் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை. மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காதது ஜனநாயக படுகொலை. வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு துரை வைகோ குற்றச்சாட்டு. திமுக, அதிமுக, பாஜக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். வட சென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது திமுக, அதிமுகவினரிடையே வாக்குவாதம். இரட்டை இலை சின்னம், கொடி விவகாரத்தில் ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். ஓபிஎஸ் மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பம்பரம் சின்னம் கோரி வைகோ தாக்கல் செய்த அவசர முறையீடு மனு நாளை விசாரணை. சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ஒப்புதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.